கைஸ் வெல்கம் டு தி செல்வன் ஷோ. இன்னைக்கு ஜனவரி 19. பொங்கல் முடிச்சு இன்னைக்கு ஒர்க்கு இருக்குது. அதனால் லைட்டாக தான் ஒர்க் அவுட் பண்ணியாச்சு. நம்ம ஒர்க் அவுட்டே பண்ணிட்டு தான் போர் அடிக்குதுல்ல, அதனால தான் இன்னைக்கு இந்த புக் ஒரு டாபிக் படித்தேன். கைண்டல் ஆஃப் படிச்சுட்டு ஜாய் ஆஃப் லிவிங். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹாப்பினஸ் ஜாய் ஆஃப் லிவிங்கை பற்றி சொல்கிறாங்க. அப்படின்னா ஒரு மனிதன் பிறப்பிலிருந்தே ஒரு இதில் நிர்மாணிக்கிற துக்கம், அடுத்து வந்து ஹாப்பினஸ், அப்புறம் ஹாப்பினஸ் சேஸ் பண்ணி ஓடும், இது பண்ணால் நல்லாயிருக்கும், இது இப்போ இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு, அப்புறம் வந்து அது கிடைக்கல, அப்புறம் வந்து இது இல்லைன்னா நம்ம வந்து சேராகவும் ஃபீல் பண்ணுவோம். எல்லாம் ஒரு ஆப்ஜெக்ட், பணம் வித் மணி, இந்த வேலைக்கு போய் இந்த பணம் எல்லாம் சம்பாதிச்சா எனக்கு ஜாலியாக இருக்கும், இந்த பொருள் வாங்குவேன், நல்லா பெரிய வீடு கட்டுவேன், கார் வாங்குவேன், இதெல்லாம் ஃபீல் இருக்கும். அது வந்து உங்களை வந்து அதான் உங்களுக்குள்ள இது இருந்தால் தான், அது ஒரு டிரைவ் இருந்தால் தான் நீங்களும் ஓடிக்கிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு இதாக இருக்கும். ஆனால் வந்து ஹாப்பினஸ் எதில் இருக்குன்னா, அதான் அப்படின்னா ஹாப்பினஸ் வந்து எதை பற்றி சொல்லுதுன்னா, அதான் உங்களோட மைண்ட் எக்ஸைட்டட், உங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறீங்க, இது படிக்க பிடிச்சிருக்கா, உங்களோட ஸ்ட்ரெஸ் கம்மியாக இருக்கா, எதை பற்றி கவலைப்படாமல் உங்கள் ப்ராஜெக்ட் நினச்சதை அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களா, போய்கிட்டே இருக்குன்னா நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சேரம் வந்துடும். அதை பற்றி தான் சொல்கிறாங்க. அது எப்படின்னா, பணக்காரனும் ஒரு சூசைட்லேருந்து அவனுக்கும் துக்கம் வரும், அதே மாதிரி எதுவுமே இல்லாமல் மணி ரிலேட்டில் இல்லாமல் அவனுக்கும் துக்கம் வரும். ஸோ இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் லைஃப். அவங்கள வந்து அவங்களே டார்மெண்ட் பண்ணிக்கணுமா. டார்மெண்ட் மீன்ஸ் எப்படி சொல்கிறாங்க, அதை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாது. நம்ம ஹாப்பினஸ் வந்து ஆப்ஜெக்டில் அஃபெக்ட் பண்ணக்கூடாது. நெய்வர்ஸ் நெய்பர்ஸ் என்வி ஓனர்ஸ் ப்ரைடுங்கிற மாதிரி, டோனிடா மாதிரி பக்கத்தில் இருக்கிற இருக்கிற நம்மளும் வாங்கணும்னு நினைக்கக்கூடாது. அந்த மாதிரி அந்த விளம்பரத்தை ப்ரொமோட் பண்ணாங்கல்ல, ஒருத்தங்க ஐஃபோன் வச்சுருப்பாங்க, நம்மளுக்கு ஆசை வரும். ஆனால் ஐஃபோன்லேயும் அதான் பேசுகிறேன், இதுலேயும் பேசுகிறேன். பட் அதர்ஸ் பீப்புள் ஹவு look at you, they may you feel pride when you use iPhone or like that. Sometimes you don't care. உங்களுக்கு நீங்கள் அதை பற்றி கவலைப்பட, ஐஃபோன் வச்சுருக்காரு, என் ஃபோன் இருக்குது, பேசுகிறேன், அவன் என்ன நினச்சேன், என்ன நமக்கு நம்ம இது இருக்குது அப்படிங்கிறத என்ன சொல்கிறது இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. Plus, our great religious book promotes dormant faculty in money. You need to run after their sense subject what is competing it. நம்ம நியாயமான இதை நோக்கி ஓடணும், நம்ம இலக்கு அதை நோக்கி ஓடணும்னா மெட்டீரியலிஸ்டிக்காக போகக்கூடாது. உனக்கு பிடிச்சது, அதுக்கான மணி வந்து அது பை ப்ராடக்டாக இருக்கணும். நிறைய பேர் இதை தான் கான்செப்ட் சொல்கிறாங்க, ஆனால் இதுதான் கருத்து. எல்லோரும் அதை அப்செட் பண்ணிக்கணும். ஓகே பாய். செல்வன் ஷோ லைக் சார், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.